முதல் நாளிலேயே அதிரடியாக பாய்ந்த கேரள முதலமைச்சர் 3 முக்கிய அறிவிப்புகளில் கையெழுத்து. தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு எழும் கேள்விகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் ஏராளமான வாக்குறுதிகளை வீசினார். அதில் பெண்களுக்கு தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் மகளிர் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் தொலைதூரம் செல்லும் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த முக்கிய வாக்குறுதிகளை தவிர்த்து மேலும் பல வாக்குறுதிகளையும் விஜய் அளித்திருந்தார். இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடனும் அதிமுக எம்எல்ஏக்கள் 22 பேரின் ஆதரவுடனும் முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் அமர்ந்தார். முதல் நாளிலேயே அவர் மகளிருக்கான 2500 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தில் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் என்ற அறிவிப்பை நிறைவேற்றுவார் எனவும் பெண்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் இதற்கு மாறாக அவர் 200 ரூபாய் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடிப்படை உள்ளிட்ட 3 கோப்புகளில் மட்டுமே கையெழுத்திட்டார். இது பெண்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. அதேவேளையில் இம்மாதம் பெண்களுக்கு வழக்கமாக திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உதவித்தொகை மட்டுமே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று கேரள முதலமைச்சராக பதவியேற்ற வி.டி. சதீஷின் அசுர பாய்ச்சல் பாய்ந்துள்ளார். மகளிருக்கு இலவச பயணத்தை அவர் அறிவித்திருக்கிறார். ஆஷா தொழிலாளர்களுக்கு 3000 ரூபாய் ஊதிய உயர்வை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதியோருக்கு நலவாரியம் அமைப்பதற்கான கோப்புகளும் அவர் கையெழுத்திட்டுள்ளார். இந்த நிகழ்வு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அண்டை மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததும் அசுர பாய்ச்சல் பாய்ந்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்று பெண்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.